வா சுந்தர். இத பாரு நந்தினி, கேட்ல நின்னு சுந்தர் சொன்னதெல்லாம் உன் காதுல விழுந்திருக்கும். ஒரே நாள்ல சுந்தர் போய் மாலதிய சமாதானப்படுத்துறதெல்லாம் கஷ்டம்தாம்மா. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் சுந்தர் இங்கே இருந்துட்டு போட்டுமா? நீ என்ன சொல்ற? இத பாரு, நீயும் தப்பு பண்ணல, சுந்தரும் தப்பு பண்ணல. அத நான் முழுசா நம்புறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ என்ன யோசனை பண்ற? அம்மா ரேவதி, சுந்தருக்கு சாப்பாடு எடுத்து வைமா. சரி. வேண்டாம் ரேவதி, தண்ணி மட்டும் கொடு. ஏன்பா, ஏன் சாப்பாடு வேண்டாங்கிற? காலையில இருந்து நீ அலைஞ்ச அலைச்சலுக்கெல்லாம் நிச்சயமா நீ சாப்பிட்டே இருக்க மாட்ட. இது பாரு, நீ போய் எடுத்துட்டு வா. போக்கடை இல்லாம தெருவுல நின்ன என்ன இப்ப நீங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சதே போதுமா? எனக்கு அதுவே எனக்கு சாப்பிட்ட திருப்தியை கொடுத்துருச்சு. அதெல்லாம் எப்படிப்பா கொடுக்கும்? சும்மா பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல நீ வந்து சாப்பிடு. அம்மா, நான் வந்தது நந்தினிக்கு பிடிக்கல போலாக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவளுக்கு பிடிக்கலன்னா அவ வாய் விட்டு சொல்லிருப்பா. ஆமாண்ணே, அண்ணிய காலையில சமாதானப்படுத்திக்கலாம். நீங்க சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. நீ பாய் எடுத்து போடு. வா. வாண்ணே. வேண்டாம்பா. வாப்பா. பாய் போடுங்க. உட்காருண்ணே. மாமா. வேண்டாம் ரேவதி. இது பாரு, எங்கிட்ட கூட நீ உட்காரு. உட்காருன்னு சொல்றல. உட்காருங்க. என்ன? இது பாரு, வாய் தரப்பா. நீ ஒண்ணுமே சாப்பிட்டிருக்க மாட்டப்பா. நீ சாப்பிடு. என்ன ரேவதி, காஃபி ரெடியா? நைட்டு யாருமே தூங்கல, உங்களுக்கு காலையில காஃபி கேக்குதா? தெரியாம கேட்டம்மா. இப்பதான் எனக்கு நைட்டு நடந்தது ஞாபகத்துக்கே வருது. சாரி சாரி சாரி. சாரி எல்லாம் இருக்கட்டும், முதல்ல தண்ணி இறங்க. குடுங்க அத்தை, நான் காஃபி போடுறேன். பரவாயில்லம்மா, குடுங்க அத்தை. நானே போட்டு கொண்டு வரேன், நீ போமா. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். சரி, காப்பி போடு. முதல்ல நீ குடி. நீ நைட்டு தூங்கவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. சுந்தர கூட நான் ராத்திரி சாப்பிட வச்சுட்டேன். உன்னை சாப்பிட வைக்க முடியலையம்மா. அத்தை, இவருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்ககிட்ட கொஞ்சம். அத்தை, இதுவும் வேண்டானா இங்க என்ன வேலை? போக சொல்லுங்க. ஏன் நந்தினி, என்கிட்ட பேச மாட்டியா? அத்தை, சொல்ல மாட்டீங்களா?
இந்த நந்தினி நீங்க கொடுத்துருங்கம்மா. இந்தம்மா. எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எதுவும் பண்ண வேணும்னு சொல்லுங்க அத்தை. ஹலோ ஹலோ நந்தினி மேடமா? ஆமா மேடம் என் பேரு அருணாச்சலம். அன்னைக்கு பிளாட்டை புக் பண்ண வந்தனே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே சார். நீங்க கூட மயங்கி விழுந்தீங்களே மேடம். ஆமா இப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நாங்க ஒரு 5 பேர் இடம் பக்கம் வரலாம்னு இருக்கோம். எந்த டைம் வரலாம்னு சொன்னீங்கன்னா? சாரி சார், இன்னைக்கு முடியாது. அப்படிங்களா? பரவாயில்ல மேடம், எப்போ வரலாம்னு சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலா இடம் விற்கிற பிசினஸ் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ சார், நீங்க 10 மணிக்கு மேல இடத்துக்கு வந்துருங்க. உங்களுக்கு தேவையான ஃபிளாட்டை புக் பண்ணிக்கலாம். நீங்க யாரு? சுந்தர் சாருங்களா? ஆமா சார். என்ன சார் நீங்க பட்டு பட்டுன்னு பேசுறீங்க? நந்தினி மேடம் என்னன்னா விக்கலாமா வேணாமான்னு இழுக்குறாங்க. அது ஃபேமிலியில் ஒரு சின்ன குழப்பம். குடும்ப பிரச்சனைக்கும் பிஸ்னஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதை விடுங்க. நீங்க புறப்பட்டு வாங்க சார், நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஓகே. ஓகே சார். இத பாரு நந்தினி, நீ புதுசா என்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். நானும் செய்யல. ஆனா நான் ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்ச உதவிய நான் பாதியில நிறுத்த முடியாது. இந்த இடத்தை வித்து கம்பெனி ஆரம்பிச்சு அர்ஜுனை ஜெயிச்சு காட்டணுங்கிற லட்சியத்தை பாதியில கைவிடக்கூடாது. நீ இப்ப வரலன்னா பரவாயில்ல, நான் போய் இடத்த புக் பண்ணி கொடுத்துட்டு வரேன். பத்திரப்பதிவு பண்ற அன்னைக்கு நீ வந்தா போதும். இந்தாங்கம்மா. சரிப்பா. நந்தினி, அவன் வெகுலிமா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் மேல நீ கோவப்படாதம்மா. மாலதி, கொடுங்க அத்தை. ஏன் அத்தை, மதியம் உங்களுக்கு சேர்த்து சமைக்கவா இல்ல வேலைக்கு போற இடத்துல சாப்பிடுவீங்களா? அத விடுமா, சாப்பாடு கிடக்குது கழுத. மார்க்கெட்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என் ரத்தம் அப்படியே கொதிச்சு போச்சு. அப்படியே நேரா கிளம்பி போயிடலான்னு பார்த்தேன். நீ இல்லாம நான் தனியா போனா நல்லா இருக்காதுன்னு தான் திரும்பி வந்துட்டேன். வாமா போலாம். இருங்க இருங்க, என்ன கேள்விப்பட்டீங்க? எங்க போகணும்னு சொல்றீங்க? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. உன்னோட புருஷன் உன்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போனா? உன் மனசு இப்போ கலங்கன குட்ட மாதிரி இருக்கு. இப்ப நீ என் கூட வரமாட்ட. ஒரு நாள் உனக்கு உண்மை புரியும், அப்ப வந்து கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு பெரிய இவன் மாதிரி சொல்லிட்டு போனால. ஆமா சொன்னாரு. இப்ப அதுக்கு என்ன? சொன்னவன் யோகியனா இருந்தான்னா நீ மனசு மாறுற வரைக்கும் உனக்காக காத்திருக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு நாள், ஒரு ராத்திரி கூட அவனால காத்திருக்க முடியல. உன் தங்கச்சியை பிரிஞ்சிருக்க முடியலன்னு கிளம்பி போயிட்டான். போய் அவளோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். சந்தோஷம் இருக்கட்டும். நான் தான் 2 பேரும் நடத்த சொல்லிட்டேன்ல. என்னம்மா நீ மறுபடியும் மறுபடியும் அறிவெடுத்தனமா பேசிட்டு இருக்கிற? அவன் இங்க வந்து போனதுக்கு என்ன அர்த்தம்? நாம போய் அவனை நாக்க பிடிக்கிறவன் 4 கேள்வி கேட்க வேண்டாம்? இருங்க அத்தை, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்க பையன் எனக்கு துரோகம் பண்ணதுனால எனக்கு அவரை பிடிக்கல. திருந்திட்டதா சொல்லி திருந்தாம இருக்கிறதால உங்களுக்கு அவரை பிடிக்கல. நம்ம 2 பேருக்குமே பிடிக்காத ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ சொல்லி ஏன் என்ன மறுபடியும் மறுபடியும் கட்டாயப்படுத்துறீங்க? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு மதிப்பு கொடுத்து என்ன ஏத்துக்க சொல்றீங்களா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? அதுமா, உன்னோட எதிர்காலத்து மேல எனக்கு இருக்கிற அக்கறை தாமா அதுக்கு காரணம். உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. வீணா போனவனா இருந்தாலும் அப்பன்னு ஒருத்தன் இருந்தாதானே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம நீ உன் தங்கச்சி கிட்டையும் அவளை சுத்தி இருக்கவங்கிட்டையும் தோத்து போக கூடாது. நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ந்து அவனை வச்சே அவங்க எல்லாரையும் நீ ஆட்டி படைக்கணும். அதுதான் பொண்ணுக்கு அழகு. இல்ல அத்தை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெட்டு விட்டாச்சுன்னு சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழ சொல்லி என்ன வற்புறுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவரை ஏத்துக்கிட்டாதான் நான் இங்க இருக்க முடியும்னா அது என்னால முடியாது. நீங்க இப்பவே சொல்லிடுங்க அத்தை. நான் கிளம்பி போயிடுறேன். ஐயோ, என்னம்மா இப்படி பேசுற? உன்னை எப்படி நான் கிளம்பி போக சொல்லுவேன்? என்னைக்கும் என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. இது பாருங்க அத்தை, என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா என்ன அவரு கூட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்லி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. நான் ரெண்டையுமே சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் இருக்கேம்மா உன்னை காப்பாத்துறதுக்கு. 10 பாத்திரம் தைக்க இப்ப போயிட்டு இருக்கேன்ல, அதோட சேர்த்து இன்னும் 4 வீடு வேலை பார்த்தா சரியா போச்சு. நீயும் நானும் குழந்தையும் தாராளமா வாழ முடியும். அத்தை, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? நீங்க போற இடத்துல எனக்கு வேலை சொல்லுங்க, நானும் அங்க போய் வேலை செய்யறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாலதி. நீயும் வேலைக்கு போனாதான் குடும்பம் நடத்த முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது அப்ப அதெல்லாம் பாத்துக்கலாம். வேலைக்கு நேரமாது, நான் போயிட்டு வந்துடுறேன். வணக்கங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. கலக்கிட்டீங்க, பின்னிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார். என்னையே சார் வீட்டுக்கு வர வேண்டாம், இங்க வான்னு சொன்னீங்க. காரணம் இருக்குமா? உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம ஆளுங்க கண்காணிச்சிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. விஸ்வா வீட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சும்மா பிரிச்சு மேஞ்சி பட்டைய கிளப்பி அத்தனை பேரையும் நம்ப வச்சிட்டீங்க. உங்க நடிப்பு பிரமாதம் போங்க. வாங்கின காசுக்கு அதிகமாவே நடிச்சு சும்மா அதகலம் பண்ணிட்டீங்க. இல்லன்னா அந்த நந்தினியை வழிக்கு கொண்டு வர முடியுமா? ஆமா, பேப்பர்ல வந்த செய்தியை படிச்சீங்களா இல்லையா? அதை எப்படி படிக்காம இருப்பேன்? செய்தி படுத்துல்லியமா இருந்துச்சு. இந்த ஆபரேஷனை நான் மாவு சாந்திய வச்சு ஆரம்பிச்சேன். நீங்க பக்காவா முடிச்சு கொடுத்துட்டீங்க. என்னோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க, இதுல நான் கணக்கே பார்க்கல. கைக்கு வந்ததா அள்ளி கொடுக்கறேன். இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க. போதும் போதும் போதும், இப்ப இது போதும். இந்த பணத்துக்காக உங்ககிட்ட 1 வருஷம் வரைக்கும் நான் அடிமையா இருப்பேன். அது எனக்கு பிடிக்காது. ஒவ்வொரு தடவையும் நான் கூப்பிட்டு நீங்க இங்க வந்துட்டு போகும்போது வெறும் கையோட நான் உங்களை அனுப்பவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். கொடுங்க, உங்க கை வலிக்க போகுது. ஒரு விஷயம் நம்ம பசங்க சொல்ல மறந்துட்டாங்க. நந்தினியும் சுந்தரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சுந்தரையும் நந்தினியும் பிரிச்சு விட்டாரா இல்லையா? இன்ஸ்பெக்டர் அவங்கள பிரிச்சு விடுறதுக்கு முன்னாடி என் மருமக போலீஸ் ஸ்டேஷன் போய் குட்டைய குழப்பிட்டா. என்ன பண்ணா உங்க மருமக? என் பையனை அவ தங்கச்சிக்கு தாரவாத்து கொடுத்துட்டு வந்துட்டா. என்னம்மா சொல்றீங்க? சுந்தர் நந்தினியோட இருக்க கூடாது, அந்த நந்தினிக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண கூடாதுங்கறதானே இந்த ஆபரேஷனோட நோக்கம். ஆமாமா. அப்புறம் எப்படி சேர விட்டீங்க? இது வேலைக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், அத பண்ண மாட்டேனா? முதல்ல பணத்தை கொடுங்க. சுந்தர நந்தினி கிட்ட இருந்து எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். அவன் நந்தினி கூடவும் இருக்க மாட்டான், மாலதி கூடவும் இருக்க மாட்டான். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் முடிச்சு காட்டுறேங்க. அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க 2 பேருக்கும் மன நிம்மதி இருக்கவே கூடாது. பிசினஸ பத்தி அவங்க யோசிக்கவே கூடாது. அதெல்லாம் இல்ல, அவங்க 2 பேரையும் பிரிக்க வேண்டியது ஏன் வேலை. புருஷன் பொண்டாட்டியே பிரிச்சு வச்சுட்டேன். நாம உருவாக்கின தப்பான காதல் ஜோடிய என்னால பிரிக்க முடியாதா? அதுக்கு உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆனா ஓகே, ஆகலன்னா உடனே சொல்லுங்க, நான் ஐடியா தரேன். ஐடியா தரத்துக்கு என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க. அன்னைக்கு
மாலதி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரும்போது ரவுடிங்களை செட் பண்ணி அவங்கள துரத்த விட்டு கரெக்டா உங்களை ஒரு ஆட்டோல வர வச்சு உங்ககிட்ட மாலதிய ஒப்படைச்சனே, அது யாரோட ஐடியா? என் ஆளுங்களோட ஐடியா. அதனால நீங்க உங்க ரூட்லயே போய்கிட்டு இருங்க. எங்கயாவது சொதப்புற மாதிரி தெரிஞ்சதுன்னு வைங்க, உடனே எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நான் என் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தேவை நந்தினியோட குடும்பம் சின்ன பின்னமாகணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்க. யாரும் எனக்கு தேவையில்லைங்க, நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. நந்தினி, ஓடி போன உன் புருஷனை நினைச்சு திரும்ப வருவான்னு நீ ஏங்கிக்கிட்டு இருக்க. அப்படி அவன் திரும்ப வரும்போது இதையெல்லாம் அவன் கேள்விப்பட்டான்னா நந்தினி, நீ பண்றது எனக்கு பிடிக்கல நந்தினி. என்னத்த சொல்றீங்க? என்ன பிடிக்கல? நீ படிச்சவ, வெளி உலகம் தெரிஞ்சவ, வேலைக்கெல்லாம் போயிருக்க. இப்போ பிசினஸ்ல வேற இறங்கி இருக்க. எல்லா அறிவும் உனக்கு இருக்கு. ஆனா இந்த ஒரு சாதாரண விஷயத்த உன்னால ஜீர்ணிக்க முடியலையே, ஏமா? சாதாரண விஷயம்னு எதை சொல்றீங்க? சரி, சுந்தர் கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற? சுந்தர் மாலதி கூட போய் குடும்பம் நடத்தினா சரியா இருக்கும்னு சொன்னேன். நானும் அதை ஏத்துக்கிட்டேன். அவனும் அங்க போனான். ஆனா அந்த மாலதி இவனை ஏத்துக்கல. அதனாலதான் அவன் திரும்பி வந்திருக்கான். இத பாரு, எவ்வளவு மனவேதனையோட வந்திருப்பான். அவனுக்கு 4 ஆறுதல் வார்த்தை சொல்லி அவன் மனச தேத்துறத விட்டுட்டு அவன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம ஏன் இப்படி விலகி விலகி போற? எப்படி அத்தை பேச முடியும்? என்னோட வாழ்க்கையும் சரி, மாமாவோட வாழ்க்கையும் சரி, அந்த பேப்பர் நியூஸுக்கு முன்னாடி பின்னாடின்னு 2ஆ பிரிஞ்சு நிக்குது. பேப்பர்ல நியூஸ் வரதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எங்களை பத்தி நினைச்சு பார்க்க எதுவுமே இல்லை. நியூஸ் வந்த பின்னாடி எங்களை விட்டு நினைச்சு பார்க்க எதுவுமே இல்லை. இப்படி இருக்கும்போது நான் பழையபடி மாமா கிட்ட சகஜமா பேசி பழகினா அவங்க சும்மா இருப்பாங்களா? கண்ணு காது மூக்கு வச்சு தாறுமாறா பேச மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்களா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற மானம், அவமானம், கௌரவம் இதெல்லாம் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட பார்வையில தான் உண்டாகுது. இல்ல நந்தினி, என் வயசுக்கு நான் பார்த்துட்டேன். நாம நல்லா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க தப்பாதான் பேசுவாங்க. கெட்டு போனாலும் தப்பாதமா பேசுவாங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அவனே சறுக்கி விழுந்தான்னா அவனுக்கு ஆணவன் தலைக்கேறிடுச்சு, திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நாம வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க தப்பாதமா பேசுவாங்க. நாம இதுக்கெல்லாம் காது கொடுத்தோம்னா நமக்கு மன நிம்மதி இல்லாம போயிடும். மத்தவங்களுக்கு பயந்து வாழ்றது வாழ்க்கை இல்லம்மா. மனசாட்சிக்கு பயந்து நேர்மையா வாழ்றதுக்கு பேருதாம்மா வாழ்க்கை. நாம மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நடந்தா போதும். இப்போ மாலதியால வந்த பிரச்சனை மாதிரி எப்போ யாரால என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால அத எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியும். கரெக்டா சொன்னீங்கம்மா. உங்க அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் அனுபவம் இல்லை, நந்தினி அளவுக்கு எனக்கு படிப்பும் இல்லை. ஆனா
நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அப்பப்ப எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நேத்து பூராவும் அதான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த உலகத்துல மனசாட்சியை தாண்டி பெரிய நீதிபதி அந்த ஆண்டவன் கூட கிடையாதுமா. ஆமா நந்தினி, நானும் நீயும் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் நம்ம மத்தவங்கள பார்த்து பயப்படணும்? ஆமாப்பா, அதத்தான் நந்தினி கிட்ட நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மடியில கணம் இல்லாதவனுக்கு வழியில பயம் இல்ல. நீங்க 2 பேரும் எப்பவும் போல பழகுறதுல எந்த தப்பும் இல்லப்பா. காலையில போன் பண்ணவங்களுக்கு இடத்த காட்டிட்டேன். பத்திரப்பதிவு பண்ண எப்ப கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிற இடத்தையும் சீக்கிரமா வித்தரலாம். விஸ்வாவும் சீக்கிரம் வந்து சேர்ந்துருவான்னு என் மனசு சொல்லுது. விஸ்வா வர்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிடணும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நீ முன்னேறி இருக்கிறத பார்த்து விஸ்வா ரொம்ப பெருமைப்படுவான். கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணு. நான் உன் கூடவே இருப்பேன்.